எல்லோருக்கும் வணக்கங்க. நாம் லக்னத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது கடக லக்னம். கடக லக்னத்தோட உருவம் நண்டு. கடகம் சரராசி, நீர் ராசி. நண்டு அப்படிங்கிறது தாயை மையமாக வச்சது. நண்டு தன்னோட குஞ்சுகளை சுமந்துட்டு திரிகிறதுல ரொம்ப அலாதி பிரியமாக இருக்கும். அந்த மாதிரி கடக ராசியில் இருக்க பெண்கள் தன்னோட குழந்தைகளை வளர்க்குறதுல ரொம்ப அலாதி பிரியம் கொண்ட பெண்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கடகம் தன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாத்துட்டு வருவாங்க. இவங்க யாரையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க. தீர்க்கமாக யோசனை செஞ்சு முடிவெடுத்த பின்னரே இவங்க ஒரு செயலில் இறங்குவாங்க. இவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நல்லா சமைச்சு வகையாக சமைச்சு அடுத்தவங்களை சாப்பிட வச்சு பரிமாறி அழகு பார்க்குறதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே தான். இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்ல விருப்பமான அமைப்பாக இருக்கும். பொதுநலவாதிகளாக இருப்பாங்க. எல்லாரும் நம்மளால் மேலே உயரணும், தன்னால் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற, எப்படி தனுசு லக்னக்காரரை ஏணிப்படின்னு சொன்னனோ அந்த மாதிரி கடக லக்னத்தவர்களும் அடுத்தவங்க வாழ்க்கையில் உயர்றத ஏணிப்படியாக இருப்பாங்க. எல்லோரையும் குழந்தையாக இருந்தாலும் சரி, தன் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள சரிசமமாக நடத்துகிற தன்மை இவங்களுக்குள்ளே இருக்குது. இவங்க பிரபலமாக வரக்கூடியவங்க. இவங்க ரொம்ப தனக்குன்னு எதையுமே வச்சுக்காம எல்லோருக்கும் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கக்கூடியவங்க. இவங்களோட லக்னாதிபதி சந்திரன் கடகத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அப்போது கடகத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது, ஒளித்தன்மையோடு அந்த சந்திரன் இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப மென்மையானவங்களா, ஒளிச்சந்திரனோட அடிப்படையில் ரொம்ப அழகானவங்களா, வசீகரமானவங்களா இருப்பாங்க. ஒளிச்சந்திரனோட அளவு குறையும் பொழுது அவங்க கருப்பாக இருந்தானே, கலராக இருந்தானே, அந்த வசீகரத்தன்மை அப்படிங்கிறது, மக்களை ஈர்க்கிற தன்மை அவங்களுக்கு நிறையவே இருக்கும். அவங்களுக்கு தன்னை அழகுபடுத்திக்கணும், தான் நல்லா அழகாக இருக்கணும், தன்னை எல்லாரும் நீங்கள் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்பவே விரும்புவாங்க. அப்போ லக்னத்தில் அவங்களோட குடும்பாதிபதியான சூரியன் இருக்கும் பொழுது தன்னோட குடும்பத்தை கட்டி காக்குறதுல அவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாட்டோட இருப்பாங்க. லக்னத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அவரே 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதி தொழிலுக்கு உரிய அதிபதியாகவும் வரும் பொழுது தன்னோட குழந்தைகளை, சகோதரர்களை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுவாங்க. தொழில் தான் அவங்களுக்கு உயிர் மூச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ லக்னத்தில் குடும்பாதிபதி 3ஆம் அதிபதியான புதன் திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க. புகழ் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க. முயற்சி அப்படிங்கிறத கைவிட மாட்டாங்க. செலவுகளை பண்ணுறதுல அவங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியான குரு அவங்க லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்களாலே எதிரிகளை உற்பத்தி பண்ணிக்குவாங்க. இவங்க சிந்தனையாலே எதிரிகள் வருவாங்க. பாக்கியங்கள் அப்படிங்கிறது தந்தையை கைவிடவே மாட்டாங்க. தந்தை வழி அமைப்புகளை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது நல்ல அழகான கண்கள் உடையவங்களா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதிகம் உள்ளவங்களா, வசீகரமான தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க 4-11 உடையவராக இருக்கிறதுனால இவங்களோட தாய் வீடு வேணும் அப்படிங்கிற இயக்கங்கள் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரத்தை விரும்புகிறவங்களா இருப்பாங்க. லக்னத்தில் இவங்களோட 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனி லக்னத்தில் உட்காரும் பொழுது கணவரை ரொம்ப விரும்பக்கூடிய பெண்ணா இவங்க இருக்காங்க. நண்பர்களையும் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாங்க. அதே நேரம் இவங்க 8ஆம் அதிபதி இவங்க லக்னத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கும் பேராசை குணம் நிறையவே இருக்கும். அடுத்து லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது இவங்களோட சந்திரனோட தன்மைகள் குறைஞ்சு இவங்களுக்குமே அங்கே தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ஓங்கி இருக்கு. லக்னத்தில் கேது இருக்கும்போது இவங்களும் ஞானம் உள்ளவங்களா வராங்க. இப்போது கடக லக்னத்தவர்களுக்கு யார் யார் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
உங்கள் கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், மேஷ லக்னம், இவங்க எல்லாருமே விட்டு கொடுக்காத நண்பர்களா, கெடுதல் செய்யாத நண்பர்களா வராங்க. இப்போ கடக லக்னத்தோட அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால அம்பாளை வழிபடும் பொழுது நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்குது. திருப்பதி வெங்கடாச்சலபதியையும் இவங்க வழிபடும் போது ஒரு நல்ல திருப்தியான எல்லா சகல சௌபாக்கியங்களும் வந்து சேருது. நம்ம அடுத்த லக்னத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.